ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட் ரெடி வித் மீ தான். இன்றைக்கி நான் சிம்பிளான ஃபேஸ் லுக் மட்டும் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காகனா என் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ நான் ரொம்ப வருஷமாக நான் பராமரிக்காமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ தான் வந்து செல்ஃப் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பிக்மெண்டேஷன் போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஜென்டலாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து போர்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேஸில் மட்டும் பண்ணாமல் உங்கள் நெக்கு வரைக்குமே நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா ஜென்டலாகவே ரப் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஆயிலி மாதிரியெல்லாம் இருக்காது, லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேனில் விட்டுருங்க. நல்லா ஏரில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே அது எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகட்டும், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா ஃபேன் காற்றுல வந்துட்டு அப்சர்வ் பண்ண விட்டுருங்க. ஸோ கையிலேயே ஒட்டாது. அந்த மாதிரி அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சீசோல் யூவி ப்ரொடெக்ஷன் சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். இது நம்ம வந்து நார்மலாக ஸ்கின்னில் அப்படியே அப்ளை ஆகுது அந்த மாதிரி இருக்காது. இது எப்படின்னா உங்களுக்கு தெரியுமே, ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும் ஃபேஸில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இதையுமே வந்து ஃபேஸில் மட்டும் போடாமல் நெக்கோடு சேர்த்து போடுங்க. நெக்கும் இந்த இயருக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயும் நீங்கள் போடுங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ரப் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும். ஸோ ஒரு மாதிரி ப்ளீச் அடித்த மாதிரி தெரியும். பட் நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அது மேட்ச் ஆகிக்கும். அதாவது ஈவன் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொசன்னு நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கே சிரிப்பு வருது அதை பார்க்கும்போது. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கம்மி குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே மசாஜ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும் அது எப்படி எவாபரேட் ஆகுது, உங்கள் ஸ்கின்னோட எப்படி ஜெல் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 கை ரப் வச்சு பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் சீக்கிரமாக அது பண்ணிட்டுருக்கேன். இது அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஸ்பாஞ்சோ இல்லை வந்து வேறு ஏதாவது டிஷ்யூவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஏன் ஜென்டலாக கையில் பண்ணுறேன்னா அது ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நான் இப்படி அப்ளை பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். அந்த ஒயிட் ஸ்பேஸே போயிடுச்சு. என்னோடய பிம்பிள்ஸ், என்னோடய போர்ஸ் எல்லாம் அப்படியே லைட்டன் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படியே யூனிக்காக, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரே மாதிரி ஸ்கின் டோன் தெரியுதுங்களா? ஸோ அது நீங்கள் கழுத்துக்கும் என்னோடய ஃபேஸ்க்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிம்பிள்ஸ் இருக்குது, இது போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். இது வந்து ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர் மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணலாம். சீஷோனோட ஃபேஸ் வாஷுமே இருக்குது. அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளோ கிடைக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஒரு லிப் பாம், நான் வீட்டில் நார்மலாக இருக்கும்போது லிப் பாம் போடுவேன். ஏன்னா என்னோடய லிப் வந்து லைட்டாக ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, கேரி இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் மட்டும் போடுவேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய லிப்போட டோனை வந்து மாற்றிடுச்சு. ஒரு மாதிரி பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதை நான் இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் நார்மலாக இருக்கும் போதுமே லிப் பாம் போடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் ஐலைனர் போட்டுட்ருக்கேன். ஸோ ஐலைனர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி விங்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நார்மல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன், லாக்மி. ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஐலைனர் வந்து நான் டாப் ஃபுல்லாக போட மாட்டேங்க. ஏன்னா எனக்கு அது வந்து அலர்ஜி ஆயிரும், புண்ணு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கார்னர் மட்டும் கர்வ் கொடுத்துப்பேன். கீழே வந்து எப்பவும் போல் காஜல் கொடுத்துருவேன். அதாவது லாக்மியோட ஐகானிக் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கண்ணு வந்து அட்ராக்டிவாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் மையை விட இது ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் கீழே காஜல், மேலே வந்து ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஐலாஷஸ் இது வந்து நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதோட பிராண்ட் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். எப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலி நான் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தான் போட தெரிலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த ஃபோனில் பார்த்துட்டு போட தெரில மக்களே. என்னன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே குட்டியாக இருக்குல்ல, எனக்கு வந்து கரெக்டாக நல்லா போட முடியல. ஸோ இப்போ பாருங்களேன், என் ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நார்மலாக மேக்கப் லுக்
இது வந்து காலேஜுக்கோ இல்லை வந்து நார்மலாக நீங்கள் ஏதாவது டெம்பிள் போகிறீங்க இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். பர்த்டே ஃபங்க்ஷன் நார்மல் லுக். ஓகே, நார்மல் லுக் தான். நான் பெரிய லைக் மேக்கப்ஸ் எல்லாம் போட மாட்டேன், பட் இது வந்து நார்மல். ஸோ இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி மேக் இருக்கு இல்லையா, லாக்மேயோட மேக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராடக்ட் கோடெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டெட் மாற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் சிம்பிள் மேக்கப் லுக் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராப்ஸ் போட்டதுக்கப்புறமா பொட்டு வச்சதுக்கப்புறம் தலை சீவிடலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, என்னோடய ஹேர் வந்து சென்னையில் நான் இருந்தேன், ஓகேங்களா. ஸோ சென்னையில் இருக்கும்போது என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து சீரம், கண்டிஷ்னர், நார்மலாக வந்து என்னோடய ஹேர் ரொம்ப சாஃப்டாக நான் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் நல்லா க்ரோத் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் அந்த ஹேர் ஜெல் அப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வேர்த்து இருக்கும், அதாவது ஸ்வெட் ஆகும். ஸோ அது பெரிய விஷயம்லாம் இல்லை. இங்கே இன்னைக்கு இப்போ சம்மர் சீசன்னால அது ஸ்வெட் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு உங்ககிட்ட மேக்கப் செட் பண்ணுற ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் பவுடர் இருக்கு இல்லையா, ஸ்பான்ஸ் பவுடர், அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து மேக்கப் செட்டில் இருக்கிற பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பவுடரை நீங்கள் டச் அப் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஸ்வெட் ஆகும், எனக்கு ஆயிலி ஃபேஸ், ஓகேங்களா. அது வந்து வெளியே கொண்டு வராது. ஸோ அது வந்து இப்படி எனக்கு ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த பவுடர் மட்டும் ஜஸ்ட் எங்கெல்லாம் எனக்கு வேர்க்குதோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் ஹார்டாக எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வேணால் பாருங்களேன். இது வந்து நீங்கள் கை வச்செல்லாம் பண்ணிடாதீங்க. கை வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். ப்ரஷ் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரஷ் வச்சிங்கன்னா எங்கெல்லாம் வேர்க்குதுன்னா அந்த ஆயில் மாதிரி எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது சிம்பிளாக வந்து க்ளோஸ் ஆகிடும். அது நெக்ஸ்ட் வந்து எதுவுமே செட் ஆகாது. செட் ஆகாது இந்த சென்ஸ் அந்த ஜெல், அதாவது எனக்கு அந்த போர்ஸ்லேருந்து வர்ற ஆயில் வந்து வெளியே கன்சியூம் ஆகி வெளியே வராது. ஸோ பவுடர் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க, பிம்பிள் வராமல் இருக்கும். இன்னும் உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். எனக்கு நான் இப்போ தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜென் ஆர் கேர்ள் யாராக இருந்தாலுமே நிறைய டீஹைட்ரேட் ஆகாமல் நிறைய தண்ணி குடிங்க. உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து பேங்க்ஸ் கட் பண்ணியிருக்கேன் மக்களே, ஓகேங்களா. அது வந்து நான் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அப்படி போகிறது இப்படி போகிறது நான் அப்படி தான் போட்டுட்ருப்பேன். ஸோ எனக்கு இதில் எங்கே எப்படி பிடிச்சிருக்கோ நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் எங்கே போகிறதுனாலுமே இந்த சிம்பிள் மேக்கப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நம்ம டல்லாக தெரிய மாட்டோம், கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஐயோ எனக்கு வெள்ளை முடி தெரியுது, ஒரே ஒரு வெள்ளை முடி. ஏன்னா அது விட்டமின் குறைபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ செல்ஃப் கேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீஷியஸ் திங் இன் லைஃப். அதுதான் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். செல்ஃப் கேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே இல்லை. ஸோ செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டில் தான் இருக்கேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி கண்டிப்பாக இன்னொரு பெரிய வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள் கண்டினியூஸாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்மளே எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கலான்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோஸ் நான் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறையா செல்ஃப் கேர் சேலஞ்சஸும் நான் வந்து எடுத்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி இந்த லுக் எப்படி இருக்குது, இந்த மேக்கப் ஓகேவா இல்லையான்றதையும் நீங்கள் எனக்கு இந்த கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் க்ரூமிங் வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது பாய்.